இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ல கோமதி வந்து பாண்டியன்ட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பா. இவன் சரவணன் இப்படி பேசுவான்னு நினைக்கவே இல்லங்க. கோர்ட்ல திடீர்னு இப்படி சொல்லிட்டான். எனக்கு என்னன்னா ரொம்ப கஷ்டமா போச்சு. அதாவது அவள நம்ப மாட்டேங்கிறான். மயிலு வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா, ட்ராமா பண்றான்னு இவன் நினைக்கிறான். ஆனா எனக்கு பார்க்கும்போது அப்படி தெரியலங்க. அவ வந்து உண்மைக்குமே ரொம்ப ஃபீல் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருந்தா. ஆனா ஏன் வந்து இப்படி அவ டிவோர்ஸ் குடுத்துட்டான்னு எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படின்னு சொல்லும்போது பாண்டியன் வந்து சொல்லுவான், "நீ ரொம்ப யோசிக்காத விட்டுரு. அதாவது எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும். எனக்கும் கவலையா தான் இருக்கு. அவனோட பிள்ளையவும் சரவணனும் வாழ்க்கையும் என்ன ஆக போதோன்னு நெனச்சு நான் கவலைப்பட்டு கடவுள்ட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிறத தவிர வேற ஒரு வழியும் கிடையாது. நீ அந்த மாரி வேண்டிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு விட்டுருவான். மயிலோட அம்மா வந்து பயங்கர கோவத்துல இருப்பா. வந்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அப்பா சொல்லுவாரு, "என்னாச்சு? கோர்ட்ல என்ன நடந்தது?" அப்படின்னு சொல்லும்போது, "உன் பொண்ணு வந்து வாழ்க்கைய தொலைச்சுட்டு வந்து நிக்கிறா. நம்ம எதெல்லாம் பேசணும்னு சொன்னோமோ அதெல்லாம் பேசாம அவ பாட்டுக்கு என்னமோ பேசிட்டு வந்துட்டா" அப்படின்னோனே, "என்ன பேசுனா?" அப்படின்னோனே, உன் பொண்ணு அவங்க கூட வாழ இஷ்டம் இல்லன்னு டிவோர்ஸ் குடுத்துட்டா" அப்படின்னு சொல்லும்போது, அங்கேருந்து மயில் வருவா. "ஏம்மா இப்படி பண்ணுன?" அப்படின்னு அவங்க அப்பா கேட்பாரு. என்னைய வேண்டான்னு அவர் முடிவு பண்ண பிறகு, திரும்ப நான் எதுக்குப்பா அவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. "இல்ல இருந்தாலும் இவ எதுக்கு? இவளே அவ தலையில மண்ண வாரி போட்டுக்கிட்டா" அப்படின்னு சொல்லி அவ கத்துவா அவங்க அம்மா. அதுக்கு அவ சொல்லுவா, "என்னது என் தலையில நான் மண்ண வாரிக்கிட்டேனா? எல்லாத்துக்கும் காரணம் நீதாம்மா. நீ தான் வந்து எல்லா பொய்யும் சொல்லி என்னைய கல்யாணம் முடிக்க வச்சுட்டு, அந்த அந்த பொய்க்கு என்னையும் உடந்தையாக்கி, என் வாழ்க்கையவே நாசமாக்கிட்ட. நான் மட்டும் அந்த சமயத்தில அத பத்தி எதுவும் கேட்காம இருந்திருந்தேன்னா, இன்னைக்கு வந்து நான் நல்லா இருந்திருப்பேன். கடைசி வரைக்கும் உன் பேச்ச கேட்டு கேட்டு தான் நான் இந்த நிலைமைக்கு இருக்கேன். இனிமேயும் உன் பேச்ச நான் கேட்கிற மாதிரி இல்ல. நான் என் பிள்ளைய என்னால எனக்கு வளர்க்க தெரியும்." அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவ சொல்லுவா, "அவங்க வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு எல்லாம் முடிச்சுட்டாங்க. இனிமே ஏதாவது 2000, 3000 உன் பிள்ளைக்கு மட்டும் தான் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்?" அப்படின்னு சொல்லும்போது, "நானும் வேலை பார்க்குறேன். எனக்கு வந்து அந்த எதுவுமே எனக்கு தேவையில்லன்னு தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன். அவர் யாரையும் கல்யாணம் முடிச்சுட்டு போகட்டும். எனக்கு அத பத்தி கவலை கிடையாது. நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி இப்ப என்னைய சேர்த்து அந்த வீட்ல வச்சாலும், நான் எந்த முகத்த வச்சு அவங்க வீட்ல நான் வாழுவேன்? நான் என்ன பண்ணுனாலும் அவங்களுக்கு வந்து இவ சொல்றது உண்மையா இருக்குமா? அப்படின்னு சொல்லி தான் என்னைய சந்தேக பார்வையிலேயே பார்க்க வேண்டியிருக்கும். காலத்துக்கு என்னால அப்படிலாம் ஒரு குற்ற உணர்ச்சியோட வாழ முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. "நான் தான் வேலைக்கு போறேன்ல. நான் என் பிள்ளைய நல்லபடியா பார்த்துக்கிடுவேன்." அப்படி சொல்லும்போது, "என்ன வேலைக்கு போற? ஒரு வயசான அம்மாவ கவனிச்சுக்கிட்டு இருக்க. அந்த அம்மாவும் வந்து சீக்கிரம் போய் சேர்ந்துட்டுனா, நீ என்ன பண்ணுவ அதுக்கப்புறங்கும்போது?" "வேலை 1000 வேலை இருக்குது. நான் எதனாலும் பார்த்து என் பிள்ளைய நான் காப்பாத்திக்கிடுவேன். இத பத்தி இனிமே பேசுறதா இருந்தா என்கிட்ட தயவு செய்து பேசாதீங்க. உங்கவங்க வேலைய மட்டும் பாருங்கன்னு" சொல்லிட்டு அவ நேரா உள்ள போய் ஹேண்ட் பேக் எடுத்துட்டு வேலைக்கு கிளம்பி போயிருவா. ராஜி வந்து பெட்ரூம்ல படிச்சிட்டு இருப்பா. அந்த சமயத்தில கதிர் அங்கருந்து வருவான். "உனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நீ எடுக்கவே இல்ல." அப்படின்னு சொல்லுவான். "எனக்கு கேட்கல" அப்படிம்பா. "பக்கத்தில தான் ஃபோன் இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, "நான் கவனிக்கல" அப்படின்ருவா. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இவன் போய் பக்கத்தில உட்காந்துட்டு ஒரு கவர நீட்டுவான். "என்னது?" அப்படின்னு சொல்லி கேட்பா. உடனே "கொஞ்சம் பிரிச்சு தான் பாரேன்" அப்படின்னு சொல்லும்போது, உள்ள வந்து ஒரு சில கொஸ்டின் புக்ஸு, அதுக்கப்புறம் பேனா அது மாரி எல்லாம் இருக்கும். "உனக்கு எக்ஸாமுக்கு தேவையான எல்லாமே நான் வந்து வாங்கி வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே இவ தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுருவா. அதுக்கப்புறம் அப்படியே இவன் மனசுக்குள்ள நினைப்பான், "இதுக்கே இவ்வளோ கோவமா இருக்காளே! நான் இனிமே சொல்லப்போற விஷயத்த கேட்டு என்ன பண்ண போறாளோ தெரியலையே!" அப்படின்னு நினச்சிட்டு, அதுக்கப்புறம் கேட்கான், "உனக்கு எக்ஸாமுக்கு நீ நாளைக்கு ஊருக்கு போகணும்ல, எப்படி போக போற?" அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே இவ அப்படி ஷாக் ஆகி பார்த்துட்டு ராஜி கேட்பா, "எப்படி போக போறேன்னா? என்ன புதுசா கேட்குற?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "இல்ல பஸ்ல போறியா? ட்ரெயின்ல போறியான்னு?" கேட்பான். உடனே ராஜி வந்து கேட்பா, "அப்ப நீ வரலையா? அப்ப நம்ம கார்ல போகலையா?" அப்படி சொல்லி அவ கேட்பா. "இல்ல கார்ல வந்து நான் ஒரு அன்னைக்கு ஏற்கனவே சொன்னேன்ல ஒரு கஸ்டமர் அது மாரி இம்பார்ட்டன்ட்டா நான் போக வேண்டியிருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, "ஏன் உனக்கு வேற டிரைவர்ஸ வந்து அரேஞ்ச் பண்ண முடியாதா?" அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. "இல்ல இன்னைக்கு நான் கண்டிப்பா போக வேண்டியிருக்கு அப்போ" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். உடனே, "என்னோட எக்ஸாம் எல்லா இதுக்குமே நீ வந்திருக்கில்ல. இப்ப நான் முக்கியமான எக்ஸாம் எழுத போறேன். அதுக்கு நீ வரமாட்டியா? என் கூட இருக்கணும்னு உனக்கு தோணலையா?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு. நான் கண்டிப்பா அங்க தான் போகணும் ராஜி." அப்படின்னு சொன்ன உடனே இவ வந்து கோவத்துல எந்திரிச்சு சொல்லுவா, "இங்க பாரு நீ ஒண்ணும் எனக்கு எதுவுமே சொல்ல வேண்டாம். நான் எதுலயும் போய்க்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "சொல்லிட்டு போ ராஜி. நீ எதுல போறன்னோனே, நான் நடந்தே கூட போவேன். நீ பெசாட்ல இரு." அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல வெறுன்னு வெளிய போயிருவா. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் விட்டு மீனா வெளிய வருவா. அப்போ வந்து செந்தில் வெளிய நிப்பான். உடனே இவ கேட்பா, ரொம்ப நேரமா நிக்கீங்களா? எனக்கு கொஞ்சம் மீட்டிங் ரொம்ப அதிகமாயிட்டு, அதான் டைம் ஆயிருச்சு." அப்படின்ட்டு சாரி சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி நடந்து வருவாங்க. அப்போ அவ சொல்லுவா, "இன்னைக்கு நம்ம வெளிய சாப்பிட்டுடலாம்." அப்படின்னு சொல்லுவா. "வெளிய எதுக்கு சாப்பிடணும்? வீட்ல போய் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாமே." அப்படின்னு சொல்லும்போது, இவ சொல்லுவா, "இல்ல என்னால முடியாது. டைம் வேற ஆயிட்டு. நம்ம அதனால சாப்பிட்டுட்டே போவோம்." அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அந்த சமயத்தில செந்தில் கேட்பான், "ஆமா நீ ஊருக்கு போகணும்னு சொன்னீல சென்னைக்கு. என்னைக்கு போகணும்?" அப்படின்னோனே, "ஐயோ! அதையும் மறந்துட்டேன்ல உன்ட்ட சொல்ல. நாளைக்கு நான் போகணும்." அப்படின்னு சொல்லுவா. "நாளைக்கா?" அப்படின்னு இப்ப சொல்றாரு. "ஆமா என்ன செய்ய திடீர்னு தான் சொல்றாங்க. நாளைக்கு தான் போகணும். நாளைக்கு நைட்டு நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லுவா. "அப்ப எத்தன நாள் கழிச்சு வருவ?" அப்படிங்கும்போது, "எப்படியும் ஒரு 4 நாள் 5 நாள் ஆகும்." அப்படின்னு சொன்ன உடனே, "அப்படியா? அப்போ கொஞ்சம் சந்தோஷம் தான்." அப்படின்னு சொல்லுவான். "ஏன் நான் ஊருக்கு போனது உங்களுக்கு ஹேப்பியான்னோனே, "இல்ல உன் மேல பாசம் தான். இருந்தாலும் எனக்கு நீ 5 நாள் இருக்க மாட்டேங்கும்போது ஹேப்பி தான்." அப்படின்னு சொல்லுவான். உடனே அதுக்கு இவ சொல்லுவா, "எனக்கும் ஹேப்பி தான்." அப்படிம்பா. "என்ன சொல்ற?" "ஆமா. உங்க கூட உட்காந்துக்கிட்டு நான் டெய்லி காலையில மத்தியானம் சமைச்சு உங்களுக்கு எல்லாம் போட்டுட்டு வேலைக்கு
வரைக்கும் போகணும்னா எனக்கு கஷ்டம் தானே. நான் அங்கே போனால் எதையும் யோசிக்காமல் காலையில் நல்லா ரூமில் படுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஆஃபீஸ்க்கு போவேன். அதுக்கப்புறம் ஃப்ரீ டைமில் நல்லா சுற்றி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வருவாள். அதுக்கப்புறம் வந்து செந்தில் கேட்பான், சரி அம்மாட்ட சொல்லிட்டியா அப்படின்னோடனே, இல்லை இனிமேல் தான் சொல்லணும், இன்னும் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது, நீ சொன்னீன்னா அது வேற, என்னை வந்து வீடை பூட்டிட்டு இங்கே வாம்பாங்க, நானே அங்கெல்லாம் போக மாட்டேன், குவார்ட்டர்ஸில் தான் இருப்பேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். காலையில் கதிர் வந்து காஃபி குடிச்சிட்டுருப்பான், பக்கத்தில் பாண்டியன் பேப்பர் படிச்சுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ராஜி வந்து கோவமாக அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே நிற்பா கதிரை. அப்போது அங்கேருந்து கோமதி வந்துட்டு சொல்லுவா, என்ன நீ ஒரு மாதிரி காலையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு மாதிரி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க மூஞ்சே அப்படின்னு சொல்லி கேட்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு ராஜி சொல்லிடுவா. அப்போ வந்து இவர் பாண்டியன் கேட்பான், பரீட்சை எழுதுற டென்ஷனில் இருக்கியாப்பா நீ? நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத, நீ தான் ராத்திரி பகலாக படிச்சுக்கிட்டு இருக்கே, நீ பாரு கண்டிப்பாக மாநிலத்திலேயே முதல் பிள்ளையாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம்ப்பா இன்னொன்று கேட்டுக்கோ, காரில் போய்கிட்டே இருக்கும்போது ஃபுல் டைம் படிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காத, நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போ, இல்லைன்னா பிறகு காலையில் எக்ஸாம் எழுதுகிற நேரத்தில் தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதுக்கு வந்து ராஜி சொல்லுவா, இல்லை மாமா நான் வந்து காரில் போகலை, பஸ்ஸில் தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அதுக்கு இவ கோமதி கேட்பா, என்னது காரில் போகலையா அப்படின்னு சொல்லி கேட்பா. உடனே பாண்டியன் வந்து, ஏன்டா நீ எப்பவும் இவளை நீ தானே கூட்டிகிட்டு போவா, எதுக்கு இப்போ காரில் கூட்டிகிட்டு போகாமல் பஸ்ஸில் போக சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு ஒரு வேலை இருக்குது அர்ஜென்ட்டா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். என்னடா இது, இந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறத விட்டுட்டு உனக்கு வேறு என்ன வேலை இருக்கா, அவள் எப்படி தனியாக போவா அப்படின்னு சொல்லும்போது, ராஜி சொல்லுவா, இல்லை மாமா நான் ஏற்கனவே ஒரு நேரம் போயிருக்கல, அதனால் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அது எப்படிப்பா போக முடியும், நீ ஏற்கனவே போனேன்னா சும்மா நார்மலாக போயிருப்பேன், இப்போ எக்ஸாம் எழுதுகிற நேரத்தில் சும்மா தேடிக்கிட்டு இருப்பியா சென்ட்ரலாம், இது தேவையில்லாமல் அலைச்சல் தானே, உனக்கு டென்ஷன் ஆயிரும், அப்புறம் எக்ஸாம் ஒழுங்காக எழுத முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கு வந்து, இல்லை மாமா நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிட்டு இருப்பா. கோமதி உடனே சொல்லுவா, இவர் அப்போ ரொம்ப பெரிய ஆளாயிட்டாரு, இப்போ யார் சொல்கிறதையும் கேட்கலாம் மாட்டார், அந்தளவுக்கு பெரிய மனுஷனாயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கிட்ட உடனே சொல்லுவா, நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இன்றைக்கி நைட்டு தான் மீனாவும் ஊருக்கு போகலாம், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே ராஜி பயங்கர ஹாப்பி ஆயிடுவா. எனக்கு இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அக்கா கூட போகிறதா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கதிர் அப்படியே முறைச்சி பார்ப்பா. அப்போ வந்து இவர் பாண்டியன் சொல்லுவான், நீயும் தான் கோமதி ஆசைப்பட்டில்ல சென்னைக்கு போகணுன்னு, அப்போ நீயும் போயிட்டு வர வேண்டியதானே அவங்களோட சேர்ந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கு அவள் சொல்லுவா, இல்லை இல்லை எனக்கெல்லாம் அங்கே வீட்டில் நிறைய வேலை இருக்குது, என்னாலலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லும்போது கதிர் வந்து சொல்லுவான், நீ போயிட்டு வர வேண்டியதானம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கு அவள் சொல்லுவா, ஏன் உனக்கு வீட்டில் யாருமே இல்லாமல் நீ சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறியா, நீ நினச்ச காரியத்தை நடத்திட்டு இருக்கலாம் பார்க்குறியா அப்படின்னு சொன்ன உடனே அவன் அமைதியாயிருவான். அப்போ ராஜி வந்து கூப்பிடுவா, மாமா தான் போக சொல்லிட்டாங்கல்ல, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவள் கூப்பிடுவா. இல்லை இல்லைம்மா அதெல்லாம் சரி வராது, நிறைய எங்கள் வீட்டில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் உள்ளே போயிடுவான். அப்போ வந்து பாண்டியன் சொல்லுவார், நம்ம அனுப்பலைன்னா அவள் வந்து என்னை குறை சொல்லிக்கிட்டே இருப்பா, இப்போ அனுப்பி வைக்க ரெடியாக இருக்கேன், ஆனால் போக மாட்டேக்கா, என்னைக்காவது ஒரு நாள் அவளை வந்து அனுப்பி வைக்கணும், அப்படி போகிறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து எந்திரிச்சு போயிடுவார். அதுக்கப்புறம் கதிர் அப்படியே மறைச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போயிடுவா. கோமதி வந்து முருங்கைக்கீரை வந்து ஆஞ்சிக்கிட்டு இருப்பா. அப்போ பக்கத்தில் ராஜி படிச்சுக்கிட்டு இருப்பா. இவளும் உட்காந்து கொட்டாவி விட்டுட்டு இருப்பா அரிசி. ராஜி சொல்லுவா, அத்தை நீங்கள் ரொம்ப பாவம், நான் படிக்கிறேங்கிற பேரில் உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணுறதில்ல, இப்போ எல்லா வேலையும் நீங்களே ஒத்திலே செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, இதெல்லாம் செய்கிறது ஒரு பெரிய விஷயமா, நீ நல்லா படி, அங்கே பாரு ஒருத்தி பக்கத்தில் இருந்துக்கிட்டே கொட்டா விட்டுட்டுருக்கா, ஏதாவது வேலை செய்யணுமான்னு பார்க்கலாம் பார்த்தியா, ஏண்டி இவ தான் ஐபிஎஸ் எக்ஸாமுக்காக கஷ்டப்பட்டு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கா, நீ சும்மா ஒரு புக்கு தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு ஹெல்ப்பும் பண்ணாமல் உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஏசிக்கிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் அங்கேருந்து மீனா வருவா. என்ன வேணா அதுக்குள்ளே உன் தங்கச்சி உங்கள்கிட்ட சொல்லிட்டாளா தகவலை அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம் ஆமாம் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி இருக்கும்போதே, சரி எப்படி போகிறீங்க அப்படின்னோடனே, நான் அதான் அத்தை உங்களை தான் மாமா போக சொல்லிட்டாங்க நம்மளே சென்னைக்கு, அப்போ நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து வர வேண்டியதானே அப்படின்னோடனே, அதெல்லாம் சரி வராடி, வீட்டை போய் யார் பார்த்துக்கிடுவா அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிட்டு இருப்பாள். அப்போ ராஜி வந்து சொல்லுவா, ஏன் ஒரு நாள் ஃபுல்லாக எங்களெல்லாம் எதையும் நினைக்காம வீட்டை விட்டு வெளியே போனீங்க, அப்போல்லாம் யோசிக்கலையோ அப்படின்னு சொல்லும்போது கோமதி உடனே சொல்லுவா, அப்போ என் மனநிலை வேறடி, இப்போ நான் வேறு மாதிரி இருக்கேன், அதெல்லாம் வந்தால் சரிப்படாது அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்லுவா, அத்தை அங்கே பாருங்கள் நம்ம 3 பேரும் போனால் ஜாலியாக இருக்கும், எனக்கும் 3 நாள் தான் ஆஃபீஸில் வேலை, அதுக்கப்புறம் நம்ம 2 நாள் இருக்குது, நல்லா ஜாலியாக சுற்றலாம் எங்கேனாலும், வாங்க உங்களுக்கு தான் அது பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது ராஜியும் கூப்பிட்டுட்ருப்பா. அப்போ நம்ம எங்கே தங்குறது அப்படின்னு சொல்லி அவள் கேட்பா. அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஆல்ரெடி ஒரு ஹோட்டலில் ரூம் கொடுத்துருக்காங்க, அது பக்கத்தில் இன்னும் ரூம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுவா. சரி அப்போ நான் வாரேன் அப்படின்னோடனே இவ சொல்லுவா, அரசி ஆமாம் என்ன பிளான் எல்லாம் போட்டுட்டிங்களா, ஆமாம் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, ஒரு பெத்த பொண்ணு இங்கே இருக்கிறேன், என்னை விட்டுட்டு நீ பாட்டுக்கு பிளான் போட்டுட்ருக்க, என்னைய கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது, எப்போவுமே உன்னையே யோசிச்சுட்டு இருக்க முடியாது, எனக்காக நான் கொஞ்சம் யோசிக்கணும்ல, இப்போ நான் உன்னையை கூட்டிகிட்டு போனால் நீ அது திங்க மாட்டேன் இது திங்க மாட்டேன், அப்பவும் நாங்கள் சட்டி பாத்திரத்தை எடுத்துகிட்டு உனக்காக ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா, உன்னையெல்லாம் கூட்டிகிட்டு போனால் சரி வராது, உன்னையவே என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, அதனால் நீ பெசாட்டில் இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் மாமாட்ட போய் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவா. அதுக்கப்புறம் அரசு சொல்லுவா, பார்த்தீங்களா அம்மாவுக்கு சின்ன பிள்ளை மாதிரி எவ்வளோ சந்தோஷமாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க.
மீனா வந்து அதுக்கப்புறம் காஃபி போட்டுட்ருப்பா. அந்த சமயத்தில அவங்க அம்மா அங்கேருந்து ஃபோன் பண்ணுவா. "ஏன்டி என்ன நீ என்னமோ ஊருக்கு போறியாம்ல?" அப்படி சொல்லி சொல்லுவா. "ஆமா உனக்கு யார் சொன்னான்னு?" "மாப்பிள தான். பாத்தியா நீ ஏதாவது சொன்னியா? மாப்பிள வந்து அப்பாகிட்ட சொல்லி, அப்பா என்கிட்ட சொல்றாங்க. எனக்கே தெரியல." அப்படின்னு சொல்லும்போது, நான் பிறவு சொல்லலாம்னு நெனச்சேன். 5 நாள் தாம்மா போப்போறேன். அதுக்கு எதுக்கு தேவையில்லாம இப்ப சொல்லிக்கிட்டு, நான் என்ன மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துட்டா போப்போறேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. இருந்தாலும் ஒரு அம்மாகிட்ட சொல்ல வேண்டாமாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, சரி நீ எங்க தங்குவ அப்படின்னு சொல்லி கேட்பா. நான் வந்து அங்க ஹோட்டல்ல போட்டுருக்காங்க ரூமு. ஹோட்டல்லையா? ஹோட்டல்ல எப்படிடி ஒத்தையில இருப்ப? அப்படின்னு சொல்லி அவ கேட்கும்போது, இல்ல நான் ஒத்தையில இருக்கல. நான் வந்து எங்க அத்தை, ராஜி எல்லாரும் சேர்ந்து வராங்க அப்படின்னு சொல்லும்போது, 3 பொம்பளைங்களுமா ஒத்தையில தங்க போறீங்க? மாப்பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு போலையான்னோனே, ஆமா உங்க மாப்பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டாலும் அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. அதுக்கெல்லாம் அங்க சேஃப்டியான ஹோட்டல் தான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருப்பா. அதெல்லாம் சரி வராது. நீ என்ன பண்ணு, உங்க மாமா வீட்ல போய் தங்கிரு அப்படிம்பா. மாமா வீட்லயா? அந்த வீட்லலாம் என்னால தங்க முடியாது. அவரு கூட மனுஷன் இருப்பானா? அப்படி சொல்லும்போது, ஏன்டி அவங்க பொண்டாட்டியும் பிள்ளைகளும் இருக்கலையா? அப்படின்னோனே, அது தலைவிதி. என்னாலலாம் அவங்க வீட்லலாம் தங்க முடியாது. தேவையில்லாம ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. அப்படின்னு சொல்லிட்டு, சரி வை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவா ஃபோன. அதுக்கப்புறம் அங்கேருந்து இவன் வருவான் செந்திலு. என்னம்மா அப்படின்னோனே, உங்கள இங்க யார் எங்க வீட்ல போ சொல்ல சொன்னா? நான் சொல்லியிருக்க மாட்டேனா கிளம்புன பிறகு? நீங்க தேவையில்லாம இப்ப எதுக்கு பண்ணி சொன்னீங்க? இப்ப பாருங்க எங்க மாமா வீட்ல போய் தங்குங்கங்க அப்படின்னோனே, நல்லது தானே ஹோட்டல் செலவு, சாப்பாடு செலவு எல்லாம் மிச்சம் தானே அப்படிங்கும்போது, அதெல்லாம் சரி வராதுங்க. அவரு சரியான மிலிட்ரி. அவரு கூட 5 நிமிஷம் கூட இருக்க முடியாது. மறுபடியும் எங்க வீட்ல யாராவது மாமா வீட்ல இருங்கன்னு சொல்லி சொன்னா மண்டை கிண்டைய ஆட்டி வச்சுறாதீங்க. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவ காஃபிய ஊத்திட்டு அப்படியே போயிருவா. அதுக்கப்புறம் அங்க ராஜி வந்து எல்லா ஜெயத்தையும் எடுத்து வச்சுட்ருப்பா ட்ரெஸ்ஸ. அப்ப அவன் வந்து கதிர் வருவான். கதிர் வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸ நீட்டுவான். "என்னது?" அப்படின்னு கேட்பா. "இதுதான் ராசியான ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. நீ இந்த மாரி இத கலர்ல போட்டுட்டு போ. அப்ப கண்டிப்பா நீ எக்ஸாம் பாஸ் ஆயிருவ." அப்படின்னோனே, "நீ இருந்தா தான் எனக்கு ராசின்னு சொன்னேன். நீ என் கூட இருந்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "என்னால இருக்க முடியாதுல்ல. நான் தான் சிச்சுவேஷன் சொல்லிட்டேன்ல." அப்படிங்கும்போது, "யாரோ ஒரு ஆள பார்க்குற. ஆனா என்னைய நீ பார்க்க மாட்டேங்கிற. நீ முன்னால கூட இப்படி கிடையாது. நம்ம 2 பேரும் சண்டை போட்ட காலத்துல கூட இந்த மாரி உன்னோட கேரக்டர் இருக்காது. ஆனா ஏன் இப்படி மாறிட்டேன்னு எனக்கு புரியவே இல்ல கதிரு." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "இல்ல நான் உண்மைக்கும் சொல்றேன். என் சூழ்நிலை வேற மாரி இருக்கு. நீ புரிஞ்சுக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, "நீ எப்படியாவது என்ன கன்வின்ஸ் பண்ண தான் பார்க்குறியே ஒழிய, ஆனா நீ எனக்காக வரணும்னு நினைக்க மாட்டேங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. எங்க அப்பாவ விட நான் உன்ன பெருசா நம்புனேன் அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல நீ என்ன விட உங்க அப்பாவ நம்பு. உங்க அப்பா அவ்வளவு நல்லவருன்னோனே, சும்மா பேச்ச மாத்தாத கதிரு" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ அவன் சொல்லுவான், "அங்க பாரு நீ வந்து ஐபிஎஸ் எக்ஸாம் எழுத போறன்னா, அதுல மொத சந்தோஷப்படுறது நான் தான். நான் போற வழி வர வழியெல்லாம் ஒவ்வொரு சாமிகிட்டயும் உனக்கிட்ட வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன் உனக்காக. நீ கண்டிப்பா பாரு ஐபிஎஸ் ஆயிருவ" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் அவ அப்படியே பார்த்துட்டு சொல்லுவா, "நான் எங்க அப்பாவ பார்க்கணும்" அப்படின்னு சொல்லுவா. உடனே இவன் அப்படியே ஷாக்காகி இப்படி யோசிப்பான். "எதுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "இல்ல எங்க அப்பாட்ட போய் நான் ஆசீர்வாதம் வாங்கணும்" அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் சந்தோஷப்பட்டு, "தாராளமா போய் வாங்கு" அப்படின்னு சொல்லி சொல்லிருவான். உடனே இவ கிளம்பி வெளிய போவா. அப்ப கோமதி இருப்பா. அப்ப அவட்ட சொல்லுவா, "அத்தை நான் வந்து எங்க அப்பாகிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும்னு நெனைக்கிறேன். போயிட்டு வரட்டுமா?" அப்படி சொல்லும்போது, "இது என்னடி கேள்வி? சில விஷயங்களெல்லாம் வந்து கேட்கக்கூடாது. செஞ்சிரணும். ஆனா உங்க சித்தப்பா வண்டி வாசல்ல நிக்குது. நீ அத கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. அவன் எதையாவது சொல்லிட்டு இருப்பான். கண்டுக்காத" அப்படிம்பா. "சரி அத்த நான் போயிட்டு வரேன்னு" சொல்லிட்டு போவா. ராஜியோட அப்பத்தா வந்து மாத்திரை போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப மாத்திரை போட்டுட்டு இருக்கும்போது, அவங்க சித்தப்பா சொல்லுவாரு, "அம்மா உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் செக்கப் எடுப்போமா?" அப்படின்னு கேட்பாரு. "எதுக்கு?" அப்படின்னேன்னா, "இல்ல நீங்க அங்க வந்து சத்தான சாப்பாடு சாப்பிட்டீங்களான்னே தெரியல. அதனால நீங்க ஒழுங்கா மாத்திரை போட்டீங்களான்னு தெரியல. நம்ம செக்கப் பண்ணலான்னோனே" இவ அப்படியே பார்த்துட்டு இருப்பா. அந்த நேரத்தில ராஜி அங்கருந்து வருவா. ராஜிய பார்த்த உடனே அப்படியே ராஜி அப்படின்னு சொல்லி எந்திரிப்பா. உடனே "அப்பத்தா நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. "நல்லா இருக்கேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அவ சித்தப்பாவ பார்த்து, "சித்தப்பா நல்லா இருக்கீங்களா?" கேட்பா. நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்" அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அவங்க சித்திய வந்து கேட்பா. "நல்லா இருக்கேன் ராஜி" அப்படின்னு சொல்லி அவங்க சித்தி சொல்லிட்டு இருக்கும்போதே, அவ கேட்பா, "அப்பா எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "அப்பா வந்து படுத்துருக்காங்கம்மா அங்க. அம்மா வந்து அங்க கொல்லைப்புறத்துல இருக்காங்க. நான் போய் கூட்டிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிருவா. அதுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட கேட்பா, "என்னம்மா வீட்ல எல்லாரும் அங்க நல்லா இருக்காங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, "நல்லா இருக்காங்க அப்பத்தா" அப்படின்னு அவ சொல்லிட்டு இருப்பா. அப்போ அவங்க சித்தப்பா சொல்லுவாரு, "நீ இன்னும் திருந்த மாட்டாத்தா. தேவையா உனக்கு அந்த வீட்ட பத்தி இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி அவரு கோவமா பேசிட்டு இருப்பாரு. அந்த நேரத்தில அவங்க அப்பா அங்கேருந்து வந்துருவாரு. அவங்க அம்மாவும் வருவா. வந்தோனே, "ராஜி நல்லா இருக்கியான்னு?" அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்கும்போது, "நல்லா இருக்கம்மான்னு" சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட சொல்லுவா, "அப்பா நான் வந்து ஐபிஎஸ் எக்ஸாமுக்காக ஒரு முன்னுக்கூட்டி ஒரு எக்ஸாம் நடக்குது. அது சென்னையில நடக்குது. நாங்க போறோம்ப்பா இன்னைக்கு. ஆசீர்வாதம் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்புறம் அம்மாவையும் கூப்பிட்டுட்டு பக்கத்துல நிக்க வச்சு 2 பேர் கால்லயும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவா. வாங்குனோனே அவங்க அப்பா சொல்லுவாரு, "நீ நல்லா எழுது. ஒரு நேரத்துக்கு 2 நேரம் அத எழுதுனத செக் பண்ணு. பதட்டப்படாம எழுது. நீ கண்டிப்பா ஐபிஎஸ் ஆயிடுவ" அப்படின்னு அவங்க அப்பா ஆசீர்வாதம் பண்ணுவாரு. அவங்க அம்மாவும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவா. ராஜி அவங்க அப்பா சொன்னத கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அப்படியே இருக்கிற மாதிரி இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் வந்து முடிஞ்சது. வீடியோவுக்கு ஒரு லைக் குடுத்து சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.